வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சௌந்தரிய லஹரியில் இருக்கக்கூடிய 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால பஞ்சம், கொள்ளை நோய் தீரும். அதோட தீயவைகளும் எதிர்பாராத சங்கடங்களும் துன்பங்களும் நம்ம நெருங்காது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஷிதௌ ஷட் பஞ்சாசத் விசமதிக பஞ்சாச துதகே உதாசி வாசஷ்டிஸ் சதுரதிக பஞ்சாச தனிலே திவி த்வி ஷட்த்ரிம்சன் மனசிச சதுஷ் ஷஷ்டி ரிதியே மயூகாஸ் தேஷா மப்யுபரிதவ பாதாம் புஜயுகம். இந்த பாடல்ல ஆதிசங்கரர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் ஒரு வருடத்தின் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய நாட்களோடு எப்படி தொடர்போடு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. அதாவது இந்த உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்களும் பருவநிலை மாற்றங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. இதுல 6 ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களும் காலநிலைக்கு உட்பட்டதாகவும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவடிகள் இந்த காலத்தெல்லாம் கடந்து இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாரு. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். இந்த நாட்கள் ஒன்னொன்னுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரத்தின் கிரணங்களாக குறிப்பிடுறாரு. அதுல மண் தத்துவத்துக்கு உரிய மூலாதாரத்துல 56 கிரணங்கள் இருக்கு. இந்த 56 கிரணங்களும் 56 நாட்களை கொண்ட வசந்த காலத்தை குறிப்பிடுறதாகவும், ஜல தத்துவத்துக்கு உரிய மணிப்பூர் சக்கரத்துல 52 கிரணங்கள் அப்படிங்கறது 52 நாட்கள் கொண்ட கிரீஷ்ம ருதுவோ, அதாவது சம்மர் சீசனா இருக்கு. அக்னி தத்துவத்தில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்துல 62 கிரணங்களும் 62 நாட்கள் கொண்ட வருஷ ருதுவாக, அதாவது மழைக்காலம், வர்ஷினி அப்படிங்கறதெல்லாம் மழையை குறிக்கக்கூடிய வார்த்தை. வாயு தத்துவத்துக்குரிய அநாகத சக்கரத்துல இருந்து 54 கிரணங்கள், அது 54 நாட்கள் கொண்ட சரத் ருதுவாக, அதாவது அதிக மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தை குறிக்கிறதாகவும், ஆகாச தத்துவத்துக்குரிய விசுக்தி சக்கரத்துல இருக்க 72 கிரணங்களும் 72 நாட்களை கொண்ட ஹேமந்த ருதுவாகவும் இருக்கு. அதாவது மழைக்கு முன்பா இருக்கக்கூடிய ப்ரீ வின்டர் சீசன் சொல்லுவாங்களே, அந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியது. மனசத்துவமாகிய ஆக்ஞா சக்கரத்துல இருக்கக்கூடிய 64 கிரணங்களும் 64 நாட்கள் கொண்ட சிசிர ருதுவாக, அதாவது மழைக்கு அப்புறமா வரக்கூடிய லேட் வின்டர் சீசனை குறிப்பிடுறது. வசந்த காலம் அப்படிங்கிறது ஸ்பிரிங் சீசனையும், கிரீஷ்மா அப்படிங்கிறது சம்மர் சீசனையும், சரத் காலம் அப்படிங்கிறது ஆட்டமையும், வர்ஷா அப்படிங்கிறது மான்சூனையும், சிசிர அப்படிங்கிறது வின்டர் சீசனையும் குறிக்கக்கூடியது. தமிழ்ல இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் இதைத்தாங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப வார்த்தைகளையும் அதுக்குரிய பொருளையும் பார்க்கலாம். ஷிதௌ அப்படின்னா இந்த பூமியை குறிக்கக்கூடிய மூலாதாரம். ஷட் பஞ்சாசத் அப்படிங்கிறது 56, விசமதிக பஞ்சாசத் அப்படிங்கிறது 52, உதகே அப்படிங்கிறது ஜலத்தை குறிக்கக்கூடிய மணிப்பூரகம், உதாசி அப்படிங்கிறது அக்னி ரூபமான சுவாதிஷ்டானம், வாசஷ்டி அப்படிங்கிறது 62, சதுரதிக பஞ்சாசத் அப்படிங்கிறது 54, தனிலே அப்படிங்கிறது வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடிய அநாகத சக்கரம், வி அப்படிங்கிறது ஆகாச தத்துவத்தை குறிக்கக்கூடிய விசுத்தி சக்கரம், ஷத்ரிம் சத் அப்படிங்கிறது 72, மனசிச அப்படிங்கிறது மனசோட சம்பந்தமுடைய ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது, சதுஷ் ஷஷ்டி அப்படிங்கிறது 64, மயூகா அப்படின்னா கிரணங்களை குறிக்கிறது, தேஷாம் அபி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலா உயர்ந்ததா இருக்கக்கூடியது, தவ பாதாம் புஜ யுகம் அப்படிங்கிறது திருவடிகளை குறிக்கிறது. இந்த பரந்த பிரம்மாண்டமான உலகத்துல நாட்கள் ஒன்னொன்னுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களோட கிரணங்களா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு ஆதிசங்கர் இந்த பாடல்ல. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அம்பாளுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அது எல்லா காலங்களையும் கடந்தது அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு.